தம்பி வாங்க தம்பி, ஏன்னா இங்க பாத்ரூம்ல தண்ணி வலின்றாங்க, மோட்டர் சுவிட்சியை போட்டுக்கிறேன். ஏ தாண்டி, இப்போ புதுண்ட போலாம். தாண்டி உனக்கு போறாங்க இருக்குமே, இப்படி இல்லை என்று உனக்கு மரியாதை அவ்வளவுதான். எம்ஜிஆர் ஏ பப்பு அரைஞ்சு விட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்க, ஒழுக்க மறந்துக்க. அந்த அறுவடை எடுத்து வந்து இந்த வெட்டி எனக்கு சுட்டு கொடுப்பா. அதிகமா உப்பு வைக்க உண்மையிலே பிடிக்கிறாங்கடா. கொலைக்காரங்க நான் போயிடுவேன்டா. கோழி குஞ்ச நசுக்கிறானா, எந்த குஞ்ச பிடிச்சு நசுக்கிறானா? என்ன பண்றது? என் கொட்டையை கலக்கிட்டாண்டா. சாந்தி, அது எப்படி கிடக்குன்னு வார்த்தா. பொம்பளை பார்க்க கூடாது. ஆனா கலைமணி அண்ணன் கேசு கப்பில உள்ள போயிட்டா நம்ம வைக்கிறது சொல்லி நீ எடுத்துரு. ஆமா, அவனே அதோட போட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே அடிச்சுக்கிறாங்கடா. தம்பியா, உனக்கு வயசு என்ன? உங்க அம்மாவும் அப்பாவும் அன்பாளையத்துல உன்னை கொண்டு வந்து என்கிட்ட விடும் போது என்ன சொன்னாங்க? எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இத சொல்லி கொடுக்கவே இல்லையே. சொன்னா தர எல்லாத்தையும் செய்ய காந்தி, ஒருவேளை அவன் உனக்கு கேச்சுக்க, அவன் உனக்கு புருஷனா இருந்தா என்ன என்ன சொல்றீங்க? அவர் உங்களுக்கு புருஷனா இருந்தா ஒருத்தியே முதல்ல நீங்க போறதுக்கு முன்னாடி 108 தயார். உனக்கு வெட்டி காலையில கட்டுறதுல நெளிஞ்சு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குமா? ஏத்தா, அவன் ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கே தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கன கிடக்குன்னு அன்னைக்கு பாக்குறேன். நான் கூட கூட கிடக்க அரும்பாறை நினைச்சேன். அப்புறம் பாக்குறேன் நீர் வர்றது. இப்படி ஆசையை காட்டி விட்டுற, அப்ப நாளைக்கு அவன் ரிவர்ஸ் ஷாட் அடிச்சு விடுவேன். ஏய் பப்புளு, சரிண்ணே சரிண்ணே, உங்களை பார்த்தா பயந்து கிடக்க. அப்பயே நீ சொன்னாங்க இவன் கையை பிடிச்சிக்கிறேன்.